டிபிக்கலான கேட்ச் அண்ட் கேட்ச் பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் கேட்ச் அண்ட் கேட்ச் பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்தையும் கலந்துடுச்சு புதுசாக கைஸ் கிட்ஸில் ஒரு கேம் இன்வென்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம அதை வீடியோவாக எடுத்து கைஸ் கிட்ஸில் அப்லோட் பண்ண போகிறோம். இது சைக்கிள் அண்ட் ஓடி ரெண்டுத்தையும் கலந்துடுச்சு. Catch and catch ஆட போதும் நம்பிங்களா? If you are watching our page for the first time, subscribe to my channel and also turn on the post notification bell. Rules பத்தி சொல்ல போறேன். Rules are ரொம்ப சிம்பிள். ரூல்ஸே வரும். இப்போ பக்கத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஐடி மட்டும் தனி ரூல்ஸ் ஆ. அர்ஜுன் பேஸ். டேல கிஸ்கி. எங்க ரூல்ஸ் வாயிரா. ஏய் இத தேச்சா சூடு வருமே அதானே அது. சரி ஓகே. சூடு வரும்டா. ஓகே இப்போ நான் ரூல்ஸ் சொல்ல போறேன். ரூல்ஸ் வந்துட்டு பவுண்டரி வந்துட்டு கரெக்ட்டா அந்த அங்க ஒருத்தர் கார் டிக்கில ஏதோ நோண்டிட்டு இருக்காருல. வந்து இந்த மரம் வரைக்கும். திஸ் மரம்? எஸ். கேச்சர்ஸ் வந்துட்டு சைக்கிள்ல நான் தான் வளர்த்தேன். இல்ல அந்த மரத்தோட வயசை சொல்றா. 14. இப்போ அவன் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்க இப்போ? உனக்கு முதல்ல வளர்ந்துச்சான்னு பாறா. ஏய் சரி வா வா வா. உனக்கு புரியல அந்த காமெடி. கேச்சருக்கு என்ன சேலஞ்ச்னா இந்த சைக்கிள் தான் பாத்துக்கோங்க. இந்த சைக்கிள் தான் ஒரு சேலஞ்ச். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹைட்டா இருக்காங்க. இந்த சைக்கிள்ல கண்டிப்பா ஓட்ட முடியாது. பட் ஆனா கேச்சர்ஸ் இதுல தான் ஓட்டி ஆகணும். இதுதான் இருக்கிறதுலே the worst challenge of this game. and runners வந்து சைக்கிள் இல்லாம ஓட போறாங்க. அப்படி கார் பின்னாடி போய் ஒளிய கூடாதுடா ரன்னர்ஸ். அப்துல் முக்கியமா சொல்றேன், கார் பின்னாடி போய் ஒளிய கூடாது, மரத்துக்கிட்ட சுத்தி ஓடக்கூடாது, ரோட்டா தான் ஓடி ஆகணும். ஓகே. அப்துல் ஆர்மிக்கு ஒரு செய்தின்னா, இந்த வீடியோவில் அப்துல் வந்துட்டு கேச்சராக இருக்க மாட்டார், நானும் இருக்க மாட்டேன், அபுலும் இருக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் மூணு பேருமே இன்னைக்கு ஜிம்மில் லெக் டே போட்டோம். லெக்கில் 6 பேக் வர அளவுக்கு போட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இருந்து வீட்டுக்கு வரும்போது மூணு வாட்டி விழுந்து மண்ணை நக்கணும். கதவை திறந்துட்டு போய் உட்காரலாம் போகும்போது ஐயோ கையை மறைச்சிட்டு உட்காந்து எதுக்கு போகுது. அதனால நான் அப்புறம் அப்துல் தம்பி வந்துட்டு இன்னைக்கு கேச்சரா இருக்க மாட்டோம். மீதி 3 பேர்ல ஃபர்ஸ்ட் கேச்சர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டு போங்கடா. போய் சாபுதிரி போடுங்கடா. கேச்சர் தாண்டி லாக் அண்ட் கீ மாதிரிடா. இப்போ இவன் வந்துட்டு என்ன லாக் பண்ணிட்டான்னா மற்ற ரன்னர்ஸ் வந்துட்டு எனக்கு கீ கொடுக்கலாம். சாபுதிரி ஃபர்ஸ்ட் கேச்சர் சூப்பர். Boys, I'm coming. Hey, car ready போகுது. ஏய் கால் சமயம். அப்துல் லாக். ஓ அப்படி. பவுண்டரி டெவலப் போற. ஓகே. லாக். எங்க அங்க போக கூடாது. எங்க போற? ஏய் மறந்து பேடி வெளிய கூடாது. I am coming. ஐயோ. லாக். தள்ளு. கீடா. கீ. நீங்க ரெண்டு பேர் லாக்கு. பெஸ்ட். வந்துட்டேன். ஆனா உங்க 2 பேரும் கீ கொடுக்கணும். டீ கொடுத்துட்டு போடா. Let's do this. Lock it. Bruh.
I'm sexy and I know it. தப்பிச்சு அது போக கூடாது. Help me. லாக் அது லாக் கீ கொடுத்துச்சா லாக் கீ லாக் கீ லாக்கா கீ நீ லாக்காடா அப்துல் இருடா தெரிஞ்சா இறக்கிட்டு வரமாட்டானாடா டேய் அவன் கேச்சர்ரா கொஞ்சமா மதிங்கடா அவனை கேட்ச்ன்ற மரியாதையே போயிருச்சு சிம்ரன் மாதிரி நின்னுக்கிட்டான் Oh, yo, everybody get deep, bro. Stop the hate and let them leaks know that we turn the club into a freak show. Turn the club to a freak show. Turn the club to a freak show. Turn the club to a freak show. பின்னாடி ஓடும் டேய் நம்மள பிடிக்க மாட்டான்டா அவ்வளவு மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்கான் மாட்டீங்கயா செத்து ஒலி ஹாய் கிங்ஸ்டர் எதுக்கு இந்த வேலைலாம் என்னடா டீலிங்லாம் வச்சுக்கீங்க கொடுக்காதீங்க அவனுக்கு கீ கொடுக்காதடா அடுத்து லியோவா நீ இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதான் நினைச்சண்டா 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 ஏன்டா அவனே பிடிச்சிட்டு இருக்க டேய் இங்க 2 பேர் சொல்றா சத்தியமா நகர மாட்டோம் நாங்க நகர முடியாது சலாம் பை ஐயோ இந்த ஒன்லி ரிமைனிங் ஆச்சு நீ மட்டும்தான் நீ எத்தனை பாயிண்ட் எடுத்த டிஃப்ரெண்டா எத்தனை பேரை பிடிச்ச உன்னை தவிர மீது எல்லாரையும் பிடிச்ச 1 2 3 4 4 பேரை பிடிச்சிட்ட நீ 4 பாயிண்ட் உனக்கு எனக்கு வந்து அபுல்ல பிடிச்சேன் அஸ்லம் அவ்வளவுதான் அப்போ 3 பாயிண்ட் நீ 3 பாயிண்ட் கேளு நீ எங்க எல்லாரையும் பிடிச்சாதான் நீ வின் ஆக முடியும் புரியுதா 4 பாயிண்ட் எடுத்தா அவங்க கூட டை ஆயிருவேன் சரிப்பா அந்த எண்டுக்கும் நான் எடுத்து ஏன்ட்ட வர்ற அபுல் லாக்கு ஓகே சூப்பர் ஆமா அவனுக்கு அந்த சைக்கு ஃப்ரெண்ட் பேக் ரொம்ப இருக்காதா மரத்து பின்னாடி போக கூடாதுன்னு இப்ப
சரி போ. டேய் கேட்ல இடிச்சு உள்ள வெளில கொண்டு வராது. இவன் ஒருத்தன் டேய் ஏன்டா மரத்து முன்னாடியே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க? இப்படி ஓடி வந்துரு. ஓடி வந்துரு. டேய் போனுக்கு மட்டும் ஆச்சுடுவீங்க. ஓகே நீ தொடர்ந்து இன்னும் 2 பேரை பிடிக்கவே இல்லை. அப்படின்னா நவித்து விட இன்னும் இருக்கு. 1 மினிட் இருக்கு. எல்லாருமே 6 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு 3-4 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. இன்னும் இவனுக்கு 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 4 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள 2 பேரை தான் பிடிச்சிருக்கேன் நீ. ஆமா இன்னும் நீ 3 பேரை பிடிச்சாதான். அடுத்த ஓடிடு அடப்பாவி. இன்னும் ஒருத்தனை பிடிச்சா வின்றான் அவன். ஆமா அஸ்லமே நீ மட்டும் எப்படியா தப்பிச்சிடுறா. உனக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ அஸ்லமே அவன் நீ 30 செகண்ட்ஸ்ல பிடிச்சாதான். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. எப்படியா தப்பிச்சிரு. உன்னை பிடிச்சானா அவன் வின் ஆயிடுவான். பாத்துக்கோ. ரெடி 3 2 1 0. நீ என்ன பண்ற? 10 seconds. 9 8 7 6 5 4 3 2 1. So after a tiring session of shooting videos, first place வந்துட்டு வழக்கம் போல சைக்கிள் கேம்ஸ்னா அஸ்லம் தான் வந்துட்டு first place. நான் தான்டா அப்படின்னு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அவார்டு அண்ணன்டா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவார்டு எதுவுமே கிடையாது. இங்க ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இல்ல நவித்து ஒரே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவார்டு நம்ம அப்துல் தான்ப்பா. அவனா போய் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சான். மரம் வளர்ப்போம் உயிரை காப்போம்ங்கறத கரெக்டா. ரன்னருக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்துல்னா, கேச்சருக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அந்த பிளேயரை கார்னர் பண்ணி அதுக்கப்புறம் கீ கொடுத்தா ஓடவே கூடாதுங்கிற மாதிரி டயர்டாக்கி அவனே கட்டி பிடிச்சு அவனே பிடிச்சி லாக் பண்ணி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரன்னர் உனக்கு தான். ஆனா எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அஸ்லம், செகண்ட் பிளேஸ். வீடியோல வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணிருப்பேன். அது நீங்க கண்டிப்பா பாக்கணும். இல்ல இவன் வந்து அதை வந்து கட் பண்ணிடுவான். அதுக்காக தான் நான் இப்பவே சொல்லிடுறேன். இதையும் கட் பண்ணிட்டேன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்ல போடுவேன். கமெண்ட் டெலீட் பண்ணிட்டேன். அஸ்லம் வந்துட்டு உயிரெல்லாம் பணைய வச்சு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி இந்த வீடியோக்கு டெடிகேஷன் பண்ணி வீடியோக்காக. சோ செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்துட்டு டை ஆயிடுச்சு. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ட் லியோ 2 பேருமே 3 கேட்சஸ் பிடிச்சி வித்தின் 6 மினிட்ஸ்ல சாதனை பண்ணிருக்காங்க. ஆனா வித்தின் 6 மினிட்ஸ்ல அஸ்லம் தான் வந்துட்டு 4 பிளேஸ் பிடிச்சி வின் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் அண்ட் பீஸ்.